இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6 அதிகாரம் 5 வசனம். உள்ளவனின் நண்பன் என அழைக்கப்படும் மண்புழுவிற்கு 5 ஜோடி இதயங்கள் உண்டு. கணவாய் மீனுக்கு 3 இதயங்கள் இருக்கிறது. விலாங்கு வகையைச் சேர்ந்த ஆக்பிஷ் எனப்படும் மீனுக்கு 4 இதயங்கள் உண்டு. ஆக்டோபஸ் மீனிற்கு 3 இதயங்கள் உண்டு. மனிதர்களாகிய நமக்கு ஒரே ஒரு இதயம் உண்டு. கொடுமையான மனிதரை பார்த்து அநேகர் இவ்வாறு கேட்பதுண்டு, உனக்கு இதயமே இல்லையா என்று. மிக முக்கிய உறுப்பான இதயம் ஓய்வே எடுக்காமல் கடுமையாக வேலை செய்யும் உறுப்பாகும். இதயம் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. கருவில் வளரும் குழந்தைக்கு முதலில் வரும் உறுப்பு இதயம்தான். கருத்தரித்து 4 வாரம் கழித்துதான் இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். வளரும் குழந்தையின் இதயத்தின் அளவு ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். மனித இதயத்தின் எடை அரை கிலோவிற்கு குறைவாகத்தான் இருக்கும். ஆண்களை விட பெண்கள் மற்றும் குழந்தைகளின் இதய துடிப்பு சற்று வேகமாக இருக்கும். ஆண்களுக்கு ஒரு நிமிடத்திற்கு 70 முறையும் பெண்களுக்கு ஒரு நிமிடத்திற்கு 78 முறையும் துடிக்கும். இதயமானது ஒரு நாளில் சுமார் 7200 லிட்டர் ரத்தத்தை உடலின் பல பாகங்களுக்கும் அனுப்புகிறது. விழி வெண்படலத்தில் மட்டும் ரத்தம் இல்லை. இதயமானது ஒருவரின் வாழ்நாளில் சுமார் 1 மில்லியன் பேரல் ரத்தத்தை பம்ப் செய்கிறது. ஒரு நாளைக்கு இதயமானது 1 லட்சம் தடவை சுருங்கி விடுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் தேவன் கூட நம்மிடம் எதிர்பார்ப்பது நம் முழு இருதயம். அதாவது நம் வாழ்வு முழுவதையும் அவருக்கென கொடுக்கும்படி விரும்புகிறார். சங்கீதக்காரன் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என கூறுகிறார். சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். எந்த வியாதியும் வராமல் உடலை காப்பது போல நம் ஆவிக்குரிய வாழ்வு பலவீனப்பட்டு போய்விடாதபடி நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினான். தானியேல் ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என தீர்மானித்தான். ஆனால் தாவீதோ பத்சேபாளை பார்த்தபோது பாவம் செய்ய துணிந்தான். இவ்வுலகத்தின் கவர்ச்சிகளை காண்பித்து பாவம் செய்யும்படியாக சாத்தான் தூண்டும் போது நம் இதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் மற்றவர்கள் முன்பாக நம்மை பரிசுத்தமாக காட்டிக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய பரிசுத்தம், நேர்மை போன்றவை யாரும் காணாத கேட்காத நேரங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை வைத்தே மதிப்பிடப்படுகிறது. நம்முடைய இதயத்தின் சிந்தனை, உள்ளான நோக்கம் எப்படி இருக்கிறது என சற்று நிதானிப்போம். ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சில இதயங்கள் கல்லாக இருக்கின்றன, சில இதயங்கள் வழுவி வழுவி போகின்றது, சில இதயங்கள் இருளடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இதயங்களை இயேசுவிடம் கொடுங்கள். சதையான இதயமாக, பரிசுத்த இதயமாக, ஒளி வீசும் இதயமாக மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இதயத்திலே பலகீனங்கள் வரும்போது எப்படியாக அதை சரி செய்ய ஆண்டவரை பிரயாசப்படுகிறோமோ அதே போல கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிரயாசப்படக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, உணர்வில்லாத இருதயங்கள் அநேகம் இருளடைந்திருக்கிறது அப்பா, அவர்களை எல்லாம் உணர்வடைய பண்ணுவீராக ராஜா. இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.